சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, மேடை ஏறினாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில ஒரு வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? எப்படி நீங்க துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. 30 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்.